This video sponsored by Buymount Online Shopping. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க. நாங்கள் வந்து சுற்றுலா போயிருந்தோம். இப்போ தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கிறோம். ஸோ இந்த பிரதான சாலையை உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடலான்ட்டு ஒரு முயற்சியில் நாங்கள் எடுத்துருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக போயின்னு இருக்குது. ஒரே ஒரு சாலை தாங்க. தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரே ஒரு ரோடு தான். அது இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்களே, இந்த ரோடு தான். இந்த ஒரு ரோடு விட்டால் அந்த தனுஷ்கோடிக்கு போகிறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. இல்லைன்னா நீங்கள் பை கடல் மூலயமா வந்து வேணுமானா தனுஷ்கோடியே போகலாம். ஆனால் பட் போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நம்ம போனால் இந்த ஒரு வழியில் தான் போக முடியும். அதை விட்டால் நம்ம வேறு வழியில் எந்த வழியிலையுமே போக முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், ரெண்டு பக்கமே கடல். கடலுக்கு சென்டரில் ஒரே ஒரு ரோடு. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே அலையெல்லாம் வருது பாருங்கள். அதுதான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன். அந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அலை. பட் என்னென்னா எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே வந்து அலை இருந்தால் கூட நம்ம கடலுக்குள்ளேயே போனால் கூட ரொம்ப ஆழம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இந்த ரோடுக்கு பக்கத்தில் இந்த பக்கமும் இந்த பக்கம் மணல் பரப்பு தான் இருக்காமா. ஸோ இப்போ மேலோட்டமாக அங்கே தண்ணி இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அந்த மேலோட்டமாக தண்ணி இருக்கிறத நம்ம பார்த்துன்னு அழகாக ரசிக்கலாம், அவ்வளோதாங்க. பட் ஃபோட்டோஷூட்டுக்கெல்லாம் எக்ஸலண்ட் பிளேஸுங்க தனுஷ்கோடி. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு பகுதியோட என்ன சொல்கிறது, லாஸ்ட் டெட் எண்டு. இங்கே பாருங்கள், எங்கள் கூட வந்த சாமிங்க பார்ப்பாங்க, விளையாடுறாங்க, விளையாடினே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே டிரைவர் பக்கத்துலேயே உட்காந்து விளையாடினே வருவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கினே வருவாங்க. அதுதான் அவங்களுடைய இது. அவங்கள என்ன சொல்கிறது, பார்த்துன்னே இருப்பாங்க சாமிங்க என்னென்ன செய்கிறாங்கன்ட்டு. ஏன்னா அவங்க வந்து அவங்க மாமா, அதனால் அவர் எப்பவுமே பார்த்துன்னே இருப்பார் அவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு. பாருங்கள், நீங்களும் பார்த்துன்னே இருக்கிறீங்க. பார்த்துட்டு இப்போ திரும்ப எடுத்துட்டேன். திரும்ப அந்த வழியை உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன். இதில் ஏன் நான் உங்களுக்கு மெயினாக காட்டின்னு இருக்கேன்னா, உங்களுக்கு வந்து லைட் ஹவுஸ் வருதுங்க, அது காட்டணுன்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பக்கத்துலேயே மணல் பரப்பு தான் ஜாஸ்தி இருக்குன்ட்டு. இது இங்கே தெரியுது பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே மணலாகவே இருக்கும். மணல் ரோடு விட்டு கொஞ்சம் தூரத்துக்கு மணல் தான் இருக்கும். அதை தாண்டி தான் உங்களுக்கு வாட்டரே ஸ்டார்ட் ஆகுதுங்க. தண்ணி ஸ்டார்ட் ஆகுறதே அந்த மணல் பரப்பை விட்டு அந்த பக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒட்டியே உங்களுக்கு கடல் தெரியுது இல்லைங்களா? இப்போ இந்த பக்கமும் மணல் பரப்பே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு பக்கமே மணல் பரப்பு தான். அந்த மணல் பரப்பை விட்டுட்டு அந்த பக்கம் தான் நம்ம வந்து தண்ணியை பார்க்க முடியும். பட் தனுஷ்கோடி லாஸ்ட்டில் சொன்னேன்ல நான், அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஆல்மோஸ்ட் தண்ணி பார்க்கலாம் நீங்கள். நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒன்று, இது லைட் ஹவுஸ் காட்டணுன்ட்டு. அதை பாருங்கள், தூரத்தில் தெரியுது பாருங்கள் லைட் ஹவுஸ். அதுதாங்க நம்ம தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் சென்ட்ரலில் இருக்குது இது. இந்த லைட் ஹவுஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் மேலெல்லாம் அலௌடு கிடையாது போகிறதுக்கு. பட் ரோட்லேருந்து நம்ம போகிறப்ப பார்த்துக்கலாம். பார்த்தாக்க உங்களுக்கு தெரியும், அழகாக இருக்கும். சேம் மெரினா கடற்கரையில் கூட பார்க்கலாம் லைட் ஹவுஸ். அந்த மாதிரி இங்கே பார்த்த நாங்கள் லைட் ஹவுஸ் இது தாங்க. நாங்கள் பார்த்த லைட் ஹவுஸ் நல்லா அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தனுஷ்கோடியிலேருந்து ரிட்டர்ன் வரப்போ. அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணுங்கள். எதனா இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.